வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 78வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் கோலாகலம். டெல்லியில் செங்கோட்டையில் 11வது முறையாக தேசிய கொடியை ஏற்றினார் பிரதமர் மோடி. சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முப்படை மற்றும் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொண்டார். பட்டொளி வீசி பறக்கும் தேசிய கொடிக்கு ஹெலிகாப்டரில் மலர் தூவி மரியாதை. முப்படை மற்றும் டெல்லி காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை. நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடியவர்களுக்கு நாம் எப்போதும் நன்றி கடன் பட்டவர்கள். ராணுவ வீரர்கள், விவசாயிகள் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டுள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. இந்தியாவை வல்லரசாக்கும் கனவை 2047ஆம் ஆண்டுக்குள் நாம் நிறைவேற்ற வேண்டுமென பிரதமர் மோடி உறுதி. 140 கோடி இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து தீவிரமாக உழைக்க வேண்டுமென பேச்சு. ஜல்ஜீவன் திட்டத்தில் நாடு முழுவதும் 15 கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. நாடு சுதந்திரம் பெற்ற 75 ஆண்டுகளுக்கு பிறகு 2.5 கோடி குடும்பங்களுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். ஏழை எளிய மக்களும் எளிதாக நீதி பெறும் வகையில் நீதித்துறையில் மாற்றம் தேவை. அனைத்து துறைகளிலும் வளர்ச்சிக்கு தடையாக உள்ள அனைத்தும் தகர்த்து எறியப்படும் என பிரதமர் மோடி உறுதி. சீர்திருத்தங்கள் நாட்டை வலுப்படுத்தத்தானே தவிர பப்ளிசிட்டிக்காக அல்ல. இந்திய வங்கித்துறை பல்வேறு மாற்றங்களை கண்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி உரை. நாட்டில் பழைய சட்டங்களை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. நீதி வழங்கும் அமைப்பை துரிதப்படுத்த புதிய குற்றவியல் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக உரை. புதிய இந்தியாவை நோக்கி பயணிக்க உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி உரை. அரசின் திட்டங்கள் பயனாளிகளின் இல்லங்களுக்கே செல்வதாகவும் பெருமிதம். கொரோனா காலத்திற்கு பிறகு நாட்டின் பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. சர்வதேச அளவில் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். அடுத்த 5 ஆண்டுகளில் 75,000 புதிய மருத்துவ இடங்கள் கொண்டுவரப்படும் என பிரதமர் மோடி உறுதி. வெளிநாட்டினரும் இந்தியா வந்து படிக்கும் அளவிற்கு கல்வித்துறையில் சீர்திருத்தங்கள் செய்யப்படும் எனவும் பேச்சு.
6G தொழில்நுட்பத்திற்காக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை என பிரதமர் மோடி உறுதி. உலக தரத்திலான செல்போன்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுவதாகவும் பெருமிதம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். மகளிரின் பாதுகாப்பை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டுமென பிரதமர் மோடி அறிவுறுத்தல். சுதந்திர தினத்தையொட்டி டெல்லி ராஜ்காட்டில் உள்ள காந்தி நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை. மலர்களை தூவி மரியாதை செலுத்தினார். Flowers and prayers of reverence and gratitude. To find the path, to lead with foresight, to keep the faith and walk in spite, to hold your ground when no hope is found. That's the flame that spreads the light. டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மத்திய அமைச்சர்கள், வெளிநாட்டு தூதர்கள் பங்கேற்பு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் பங்கேற்றார். ஜனவரி மாதத்திற்குள் சுமார் 75,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகளில் 65,000 இளைஞர்களுக்கு அரசு பணி வழங்கப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம். ஏற்கனவே நான் அறிவித்திருக்கிறேன். அதன்படி 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் 75,000க்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதையும் உபகையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை அரசு செயல்படுத்தும் என அறிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வரும் பொங்கல் பண்டிகையை கட்டமாக முதற்கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும் என அறிவிப்பு. குறைந்த விலையில் இவர்களுக்கு கிடைக்கச் செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும். வரும் பொங்கல் திருநாள் முதல் செயல்படுத்த உள்ள இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும். ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் பயன்பெறும் வகையில் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் செயல்படுத்தும் என முதலமைச்சர் அறிவிப்பு. விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் 20,000 ரூபாயிலிருந்து 21,000 ரூபாயாக உயர்வு. தமிழ்நாட்டில் உள்ள மலைப்பகுதிகளில் பேரிடர்களை தடுக்க பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்களை கொண்டு ஆய்வு செய்யப்படும். வல்லுநர் குழு அளிக்கும் பரிந்துரைகளை கொண்டு அரசு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. மழை காலங்களில் ஏற்படக்கூடிய இயற்கை இடர்பாடுகள் குறித்து முறையாக ஆய்வு செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. வனத்துறை, புவிசார் அறிவியல் துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை உள்ளிட்ட பல்துறை வல்லுநர்களை கொண்ட ஒரு குழுவால் அறிவியல் அடிப்படையிலான ஒரு விரிவான ஆய்வு மாநில சுதந்திர தினத்தையொட்டி காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு தகைசால் விருது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார். சுதந்திர தின விழாவில் தமிழ்நாடு அரசின் பல்வேறு விருதுகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சரின் சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான விருதுகளை வழங்கினார். சிறந்த மாநகராட்சியாக கோவையும், நகராட்சியாக திருவாரூர், பேரூராட்சியாக சூலூர் தேர்வு. விருதுகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். விருது திருவாரூர் நகராட்சிக்கு வழங்கப்படுகிறது. சிறந்த பேரூராட்சிக்கான விருது சூலூர் பேரூராட்சி, கோயம்புத்தூர் மாவட்டம்.
The best performing town panchayat is backed by Sulu Town Panchayat, Coimbatore. சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநர் ஆர்.என். ரவி அளிக்கும் தேநீர் விருந்து. தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பார் என அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பர்கூர் மலைப்பாதையில் கடும் மண் சரிவு. தமிழ்நாடு கர்நாடகா இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதி. சுதந்திர தின விழாவையொட்டி இன்று ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி சென்னை மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும். நண்பகல் 12 மணி முதல் 8 மணி வரை 7 நிமிட இடைவெளியில் ரயில்கள் இயக்கப்படும் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பு. கங்கை கொண்ட சோழபுரத்தில் அருங்காட்சியகம் அமைக்க நிர்வாக அனுமதி. தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. மேற்கு வங்கத்தில் மருத்துவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து நள்ளிரவில் ஆயிரக்கணக்கான பெண்கள் போராட்டம். கையில் மெழுகுவர்த்தி, தீப்பந்தம் ஏந்தி டார்ச் லைட் அடித்தும் நீதி வழங்க கோரி முழக்கம். ஆண்களுக்கான ஒருநாள் கிரிக்கெட் தரவரிசை பட்டியலை வெளியிட்டது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில். பேட்ஸ்மேன்கள் பட்டியலில் 765 புள்ளிகளுடன் 2ஆம் இடத்திற்கு முன்னேறிய இந்திய வீரர் ரோஹித் சர்மா. சின்சினாட்டி டென்னிஸ் தொடர் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்க வீரர் பிராண்டன் நகாஷிமா அபார வெற்றி. சக நாட்டவரான டெய்லர் பிரிட்ஜை வீழ்த்தி அசத்தல்.